அருவி, என்னமோ தெரில. இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த 5 லட்சம் பணத்தை மல்லிகாணி வீட்டில் கொடுத்துட்டோம்ல. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங் இல்லாமல் இருக்கு அருவி. இல்லைன்னா எப்படா அந்த பணத்தை கொடுக்கறதுன்னு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். பணத்தை கொடுக்கணும், பணத்தை கொடுக்கணும்னு அதே தான் மைண்டில் ஓடும். இப்போதான் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது தெரியுமா? உங்களுக்கு மட்டுமா? எனக்கு தாங்க. காஃபியை குடிங்க. எடி, காஃபி போட்டியா டீ போட்டியா? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? டீ போடுறீன்னதுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்தியாக்கும். எங்க டீ தான் போட்டிருக்கேன். பேச்சு வழக்கில் என்கிட்ட காஃபின்னு மாற்றி சொல்லிட்டேங்க. டீ தான் போட்டிருக்கேன், குடிங்க. காஃபிலாம் ஒன்றும் இல்லை. நான் கூட பயந்துட்டேன் பார்த்துக்க. ஐயோ, காஃபி தான் போட்டு வந்துட்டாலோன்ட்டு. ம். என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறானே. எங்கிட்டு நம்ம நகையெல்லாமா மீட்டு தர போகிறான். இவனுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்றான். நகையெல்லாம் அடகு வச்சுட்டு அப்படின்னு எதுவும் மைண்டில் நினச்சிட்டு இருக்கியா? தயவுசெய்து நினச்சிட்டு இருந்தா சாரி அருவி. அட, நினைக்காம இருப்பனா? ஆ, அப்ப நினைக்கிறியா? இது என்னங்க கொடுமையா இருக்கு? நினைக்க மாட்டேன் நான் இப்ப. இங்க இருங்க. இன்னைக்கு தண்ணி ஊத்துறதுக்கு போனேன். மல்லிகா கழுத்துல ஒன்றும் இல்லை. அவங்க கிட்ட இருக்கு, இருந்தாலும் அதை அவங்க போடலை. ஆனால் அந்த முல்லைக்கா இருக்கு பாருங்க, அப்படியே சரமா அள்ளி போட்டுட்டு சோக்கர் என்ன, அது வயசுக்கெல்லாம் சோக்கர் ஒன்று தான் கேடு. சோக்கர் என்ன பார்த்தா ஆரம், புது மாடல் ஆரம், அவ்வளோ அழகாக இருக்குங்க. சூப்பராக போட்டுட்டு வந்துடுச்சு. எனக்கே பார்த்த உடனே என்னோட நகை ஞாபகம்லாம் வந்துருச்சு. சரி, எல்லாமே இப்படி போச்சு, அழகு இருக்கே, எப்படாம் மீட்டு நம்மளாம் போட போகிறோன்ட்டு. என்னோட இன்னொரு செட்டு இருக்கு. பட் நான் என்ன யோசிச்சேன்னா, இங்கனக்குள்ளே போகிறோம், இதுக்கெல்லாமா எல்லா ஜுவல்ஸையும் அள்ளி மாட்டிட்டு போகிறது, இங்கனக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் அந்த முல்லைக்கா போட்டு வந்துச்சு பாருங்க, அவ்வா, எல்லா கண்ணும் அது மேலே தான். அதை பார்க்குறாங்க, இங்கிட்டு திரும்பிக்கிட்டு ரெண்டு பேசுகிறாங்க. என்ன தெரியுமா பேசுகிறாங்க? இவன் ஏன்டி இப்படி மாட்டிக்கிட்டு வரா? பக்கத்து தெருவில் தானே இருக்கு, எங்கிட்டோ பெரிய எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இவள்கிட்ட தான் இருக்குன்னு அள்ளி மாட்டிக்கிட்டு அலட்டிக்கிட்டு திரியிறா. அப்படியெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? பின்ன பேச மாட்டாங்களா? இந்த முல்லை அன்னைக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இருக்காத அருவி. எங்க எப்படி போட்டு போகணும் எதுவுமே தெரியாது. அதுகிட்ட இருக்குன்னா அள்ளி மாட்டி போட்டு போகணும். சரி அருவி, இவ்வளோ வச்சிருக்குல்ல, ஏன் நம்ம கிட்ட அந்த 5 லட்சத்தை மட்டும் வாங்குறதுலேயே குறியா இருக்கு? இதில் இன்னொன்று நடந்துச்சு தெரியுமா? அங்கேயும் ஏண்டி உன் புருஷன் ஏண்டி இன்னும் அந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னோன்னு எல்லாரும் வெறிக்க பார்க்குறாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. என்னடா இங்கேயும் வந்து இப்படி கேட்குறாங்களேன்னு. அங்கேயும் கேட்குது தெரியுமா, 5 லட்சம் பணம் ஏண்டி கொடுக்கலன்னு. வேற எதுக்கு வாங்கி இன்னும் 2 வள்ளி மாட்டிக்கலாம்ல கழுத்தில், அதுக்கு தான். சாரி அருவி, என்னால தான் உன்கிட்ட இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. மல்லிகா, நீ இது வரைக்கும் பணம் வாங்கினேன் வச்சேன்னு சொல்லவே இல்லை. சொல்லியிருக்காது தானே? ஆஹா, சொல்லியிருந்தா இந்நேரம் நம்மளை பிச்சு பேன் பார்த்துருக்கோம். சொல்லலை. மல்லிகாக்கா ரொம்ப ஓகேங்க, நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த பணத்தையே வேண்டானாங்க. அவங்க தங்கச்சி சண்டை போடுவாங்க, திருப்பி நம்மளை வம்பில் மாட்டி விட்ருவாங்கன்னு சொல்லி தான் அந்த பணத்தையே நம்மக்கிட்ட இருந்து வாங்கினாங்க. இப்போ நம்ம அந்த முல்லைக்காட்டை மாட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட பணம் வாங்குற விஷயம் அந்த முல்லைக்காவுக்கு தெரியவே கூடாதுன்னு, லீக் பண்ணக்கூடாதுன்னு யாருக்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணவே இல்லைங்க. இப்போ பரவாயில்ல, கிரேட்டான மல்லிகாக்கா, அவங்கள புரிஞ்சுக்காம இருந்திருக்கோம். அருவி அக்கா, ஜஸ்ட் இப்போதான் உன்னை பற்றி பேசணும்க்கா. கரெக்டாக வந்து நிற்கிற. ஆயுசு 100க்கா. 100 வருஷம் என்ன, 150 வருஷம் கூட நீ நிம்மதியாக இருக்கணும். சொல்லுக்கா. ஏண்டி அங்கே தண்ணி ஊற்றுற வீட்டுக்கு போயிட்டு கிருஷ்ணா காசை மட்டும் வச்சு கொடுத்த? நான் 500 ரூபா வச்சு கொடுத்தேன். நான் கூட 200 300 வச்சு கொடுக்கலான்னு நினச்சேன் அருவி. உங்கள் மாமா தான் 2 பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கோம். நாளை பின்ன ஐஸுக்கு கல்யாணம் பண்ணோம்னா நம்ம வச்சு கொடுத்தா தானே அவங்க வந்து வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னதும் ஒரு 500 ரூபா வச்சு கொடுத்தேன். நீ எம்பிட்டு வச்சு கொடுத்த? அக்கா, நானும் 500 ரூபா தான் வச்சு கொடுத்தேன். வச்சு கொடுத்தியே, டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாக, வாங்கினியா முதல்ல? கிறுக்கி
டிஃபன் பாக்ஸை மறந்துட்டு எனக்கு என்னான்னு வர்றா. இந்த ஆத்தி இவ்வளோ பெருசா? ஆமா எக்கோ, இவ்வளோ பெருசா நான் அப்படி மறந்துட்டு வந்திருக்கேன் பாரு. பிள்ளைய தொட்டியில் போட்டு வந்தேன்க்கா. அங்கே பவிட்ட கொடுத்துருந்தா கூட பார்த்துருந்துருப்பா. ஏண்டி பவி வீட்டில் சும்மா இருக்கா, உங்கள் மாமாவும் வீட்டில் தான் இருக்காரு, அங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறதுல உனக்கு என்ன? அப்படி இல்லைக்கா, இவரும் வீட்டில் தான் இருந்தார், அதனால தான் விட்டுட்டு போனேன். இந்த தூங்க மூஞ்சி தூங்கிட்டு பிள்ளைய கவனிக்காதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஐயோ இவர் தூங்கினா தூங்கியிருப்பார், அவன் இறங்கி நடந்து வெளியில் எங்காவது போயிட்டான்னா போச்சு ரோட் சைடு அப்படின்னு சொல்லி அவர் யாபத்தில் உடியாண்டேங்க்கா. நல்ல வேலை டிஃபன் பாக்ஸை வாங்கிட்டு வந்துட்டிய, பரவாயில்ல நல்ல பெருசாக இருக்குல்ல. இப்போ இது ஒரு பழக்கமாக போச்சுக்கா, என்ன ஃபங்க்ஷன்னாலும் ஏதாவது கொடுக்கறது. அட ஆமாங்கிறேன், என்ன ஃபங்க்ஷன்னாலும் பார்த்து இதை ஒன்று கொடுத்துட்றாங்க. ஆ சூப்பர்க்கா. நீ வந்ததுதான் வந்தீங்க, அதுல எதையாவது ஒரு குழம்பு இளம்ப வீட்டுல வச்சதை ஊத்தி எடுத்துட்டு வரக்கூடாதா? என்னடா இவன் எப்படி கேக்குறானே நினைச்சிடாதீங்க. கிருஷ்ணா நீ ஏன் சொல்றதுக்கு முன்னாடியே நான் ஊற்றி கொண்டு வந்துட்டேன் பாரு. ஏண்டா சொல்றியா? அங்கே போயிட்டு வீட்டுக்கு வந்தனா, வீட்டுக்கு வந்து பார்த்தா உங்கள் மாமா கறி எடுத்து வச்சுருந்தாரு. ஐயோ இந்த வேலையா வேறன்னு லவக்கு தடன்னு குழம்ப வச்சு விட்டுட்டு, அப்புறம் சரி டிஃபன் பாக்ஸை நீ மறந்துட்டு வந்துட்டியே, நான் வாங்கிட்டு வந்தேன் உனக்கும் சேர்த்து, சரி கொண்டு போய் கொடுக்கலான்னு எடுத்தேன் பாரு. வெறும் டிஃபன் பாக்ஸை கொடுக்கலாமான்னு ஒரு பக்கம் யோசனை. எனக்கு முன்னாடி உங்கள் மாமா அடியே குழம்பு கொஞ்சம் ஊற்றி கொண்டே குறி அவன் சாப்பிடுவேன், வெறும் டிஃபன் பாக்ஸை அடி இங்கே இருந்து கொண்டுக்கிட்டு போகிற அறிவு கெட்டவளேன்னு அவர் பிடிச்சி திட்டினாரு. சரி மனுஷன் திட்டுறாரு, நமக்கும் யோசனை வந்துச்சேன்னு சொல்லி தான் எடுத்துக்கிட்டே நான் வந்துட்டேன். ஆமாம் பரவாயில்லக்கா. அந்த வயசுக்கு வந்த வீட்டில் வேற அங்கிட்டு கறி குழம்பு வாடை வந்துச்சா, நம்ம தீட்டுக்கார வீடுன்னு நம்ம சாப்பிட மாட்டோமா, மாமியார் சாப்பிட்டா பிச்சிரும். வெளியில் எங்காவது போனால் சாப்பிடுவோம் தான், இங்கே மாமியாளுக்கு தெரிஞ்சுன்னா பிச்சு பேன் பார்த்து விட்றோன்னே ஒரே வாடையாக இருந்துச்சு. இப்போ தான் உங்கள் குழந்தைன்ட்டு வேற நான் சொல்லிகிட்டு இருந்தேன், ஏங்க இந்த மாதிரி ஒரே வாடைங்க, அவ்வளோ வாடையாக இருந்துச்சு, எனக்கு ஆசையாக இருந்துச்சுங்க, ஆனால் என்ன பண்ணுறது சாப்பிட முடியாதே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்க்கா. கரெக்டாக நீங்கள் கொண்டு வந்துட்டியா? எப்படிக்கா என்னமோ நான் சொன்னது உங்கள் காதில் விழுந்த மாதிரியே எடுத்துகிட்டு வாரியா? பரவாயில்லக்கா, தேங்க்ஸ்க்கா. அடி லூஸு, வேற டிஃபன் பாக்ஸை கொண்டுட்டு போ, வீட்டில் கறி குழம்பு வச்சுட்டு அந்த அக்கில் தான் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன், போய் சோத்தை போட்டு சாப்பிடுங்க. என்ன சோறு ஆக்கி வச்சிருக்கியா? காலையில் ஆக்கினது இருக்குக்கா, கொஞ்சம் ராத்திரிக்கு தோசை ஊற்றிக்கலான்னு மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், தோசை தான் ஊற்றலான்னு பேசிகிட்டு இருந்தோம், நல்ல வேளை கறி குழம்பு தோசை காம்பினேஷனாக வந்துருச்சு. அப்பா ஜாலி தான் இன்னைக்கு. ஒரு புடி எக் பீஸில் ஒன்றை கூட போட்டுக்கிட்டு தான் வந்தேன், உனக்கு பிடிக்கும்னு. எங்க அண்ணிய பாடுறா. ஏய் மல்லியா, என்னக்கா என்ன கையில் தூக்குச்சட்டி? தண்ணி ஊற்றுற வீட்டுக்கு போகணும்ல, தூக்குச்சட்டி மறந்துட்டு வந்துட்டா அருவி, அந்த அக்கில் எடுத்துகிட்டு வந்தக்கா, அவள்கிட்ட கொடுத்துர்லான்னு நான் வாங்கிட்டு வந்தேன் அவளுக்காக. அது சரி, என்ன ஒன்றுக்குள்ளே மண்ணா ஒன்றும் பண்ண முடியல. ஏண்டி அருவி, ஆகவே ஆகாது அப்படி இப்படி ஆகாவோன்னா இப்போ பார்த்தா புட்டாலும் புட முடியாது போல ரெண்டு பேர்த்தையும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எப்போவுமே அடிச்சுக்கிட்டு இருக்கவங்க அடிச்சுட்டே கிடக்கணுமா, ஏன் பேசிக்கலாம் கூடாதா சொல்லுங்க? நீ பேசிக்க, எனக்கு என்ன வந்துச்சு. ஏண்டி மல்லியா, நீ போட்டுக்கிட்டு வா போடாம வா, என்னத்துக்கிட்டே என் வீட்டு வழியாவே வர, என் புருஷன்ட்ட என்னத்தையாவது மாட்டி விட்டுற சொல்லு. என் வீட்டுக்கே எதுக்காவது வந்தாலும் என்னை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்காரு, ஒன்னேவே சொல்லி 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 சொல்லுடி. நேற்று இப்படி தான் மண்வெட்டி கேட்டு வந்தால் அதுக்கு அம்புடி பேச்சு, என்னத்தையாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கு நான் நகை அள்ளி போடுறேன் போடாமல் வரேன். வாங்கிட்டு இல்லாமையா இருக்கு, இந்த கிளவி அம்புட்டே உனக்கு தள்ளிருச்சே, போட்டு வர வேண்டியது தானே. சரி நீ போடா போய் என் வீட்டுக்காருக்கு என்ன ஏக்கா, அதை போய் உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேளுங்க. மாமா பேசுறதுக்கு நான் என்ன செய்யறது? தேவையில்லாமல் என்கிட்ட வம்புக்கு வரைய பற்றிலாம் அவர் பேசுனா எனக்கு என்ன வந்துச்சு? போவியெல்லாம் போங்கக்காங்கிட்டி. ஆமாம் அப்படியே வாய் அப்படியே அடிப்ப. இது என்ன கனமாக இருக்குது கையில் வச்சுருக்கிறது? வாய் இருந்தால் தான் அந்த காலத்துலலாம் பொழைக்க முடியும், இல்லைன்னா வாயில் ஏறி மிதிச்சிட்டு போயிடுவாவ. இது ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஏய் வெறும் சட்டியாக இருந்தால் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருப்ப, தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க. என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை நீ இழுக்கிற. கொண்டா பார்ப்போம். அருவி இந்த அதை புடி. என்னடி இங்கே கொண்டாங்க அவள்கிட்ட தள்ளுற? ஏன் என்கிட்ட கொடுக்க மாட்டியா, காமிக்க மாட்டியா? ஏக்கா
வெறும் தூக்குச்சட்டியா கொண்டாந்து கொடுக்க முடியும்? உன் குழந்தை கறி எடுத்துகிட்டு வந்தார் பார்த்துக்க, அதில் 2 துண்டத்தை போட்டு 5-6 குழம்பு ஊற்றி, குழம்ப கொஞ்சமாக ஊற்றி ஒரு 5-6 துண்டமும் ஒரு லெக் பீஸையும் போட்டு கொண்டாந்து கொடுத்தா பிள்ளைங்க குட்டியும் சாப்பிடுங்கன்னு தான் கொண்டாந்தேன். வெறும் தூக்குச்சட்டியாக கொண்டாந்து கொடுக்க முடியும்? வீட்டில் கறி குழம்பு வச்சுட்டு 1000 தான் இருந்தாலும் அதுதான்க்கா. ஏன் அம்மா அதை தான் ஒழிச்சு மறைச்சு உன் தொங்கச்சி கறிக்கு தாரியாக்கும் அடிச்சுக்கிட்டால்வே நம்ம போய் சேர்ந்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. கறி குழம்பு தர்றதும் டிஃபன் பாக்ஸ் வாங்கி தர்றதும் அது சரிதான். நமக்கு என்ன வந்துச்சு? டாடி, இந்த கிருஷ்ணன் அவன்கிட்ட 5 லட்சம் கொடுத்தான்னா என்கிட்ட சொல்லிவிடுவாம்மா. சொல்லாமல் மறைச்சி கிரச்சிட்டு தெரிஞ்ச அம்புடுத்தேன். வாரேண்டி அருவி. வாங்கிட்ட சொல்லாமல் எப்படி? அப்புறம் நீ 5 லட்சம் கிருஷ்ணாட்ட வாங்கணும்ல, அதெல்லாம் நான் சொல்லிடுவேன்க்கா, மறந்துட மாட்டேன். உனக்கு கரெக்டாக ஞாபகம். ஆமாம் ஆமாம், அதுக்கு தான் சொல்கிறேன், வாரேன். ஏ அப்பா, ஏக்கா, முள்ளையக்காட்டெல்லாம் பேசி சமாளிக்கிறது எப்படின்னே எனக்கு தெரியலக்கா. நீ அதை பேசி சமாளித்து ஆளை அனுப்பிட்ட. நானாக இருந்தால் பெக்கன்னு முழிச்சிட்டு தான் இருப்பேனோ என்னமோ. அண்ணி இவளும் கெட்டிக்காரி தான், முன்ன மாதிரி இல்லை. அருவியும் பேசுகிறா பேச்சு. உனக்கு பேச தெரியாதாடி? நான் அடிப்பேன் அப்படியே. போய் அந்த சோத்தை போட்டு இந்த குழம்பு ஊற்றிட்டு வா. பசிக்குது என்னமோ வாட இருந்தோன்னே. சரி அருவி, நான் வாரேன். சிம்மில் போட்டு வந்தேங்க நான் உலைய வச்ச அரிசியை போய் வடிக்கணும். வெந்துருச்சு என்னமோ. இந்த பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, 1 வயசு பொம்பளை பிள்ளை. அதை பார்க்க மாட்டாளுவ. சொல்லிட்டு வந்தாலும் அது பக்கம் அடுப்படி பக்கம் கூட போக மாட்டாளுவ. நான் தான் போய் எல்லாம் பார்க்கணும் பண்ணணும். இங்கே நின்றுட்டு இருந்தால் நேரம் ஆயிடுச்சு. சரி நான் வரட்டா? சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. உன் குழந்தை எனக்கு தான் பசி எடுத்துருச்சு போல. சாப்பாடு போகிறேன்.